அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விசேஷ பதிவு தான் பார்க்க போறீங்க. இந்த வருஷம் அதாவது 2025 ஆண்டுக்கான வரலட்சுமி விரதம் நம்ம வீட்ல எப்படி நடந்துச்சுங்கறத தான் இன்னைக்கு இந்த பதிவுல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எத்தனை வருஷம் இந்த பண்டிகை நம்ம வீட்ல செஞ்சாலும் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு புதுசா செய்யறது மாதிரி தான் தோணும். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு நாம கத்துக்கிறதுக்கு. நிறைய பேர் இந்த பண்டிகையை ஆடம்பரமா செஞ்சாதான் உண்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ரொம்பவும் எளிமையான முறையிலயும் நாம லட்சுமி தாயாரை நினைச்சு வழிபடலாம். ஆனா நாம லட்சுமி தாயாருக்கு என்ன செய்யறோமோ அதை இரட்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத லட்சுமி பூஜை தொடர்ந்து செய்யறவங்க நிச்சயமா உணர்ந்திருப்பாங்க. அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கணும், தீர்க்க சுமங்கலி யோகம் பெறணும், வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களும் நிறைஞ்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த லட்சுமி விரதத்தை கண்டிப்பா கடைபிடி. இந்த முறை வியாழக்கிழமை எனக்கு அதிகமான வேலை இருந்ததுனால நினைச்ச நேரத்துக்கு கலசம் வைக்க முடியல. வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலதான் அம்பாள் அலங்காரமே செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். அலங்காரம் செய்யறதுக்கு முன்னாடியே நிலைவாசல்ல மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூந்தோரணம் எல்லாம் போட்டு வேப்பிலை மாவிலை இது எல்லாமே கட்டி விட்டாச்சு. இந்த வருஷம் லட்சுமி தாயாருக்கு கட்டுறதுக்கு நான் இந்த புடவை தான் எடுத்திருந்தேன். இது டிஷ்யூல பியோர் சில்க் சாரி. அம்பாளுக்கு பட்டு தான் உடுத்தணுங்கிறது அவசியம் இல்ல. உங்களால முடிஞ்ச எந்த புடவை வேணும்னாலும் கட்டலாம். ஆனா முடிஞ்சா கண்டிப்பா பட்டு எடுத்து உடுத்த பாருங்க. பட்டு புடவைனாலே ஆடம்பரத்தின் அடையாளமா தான் எல்லாருமே சொல்வாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. இந்த பட்டுக்கே இயற்கையாவே ஒரு குணம் உண்டு. அதாவது இந்த பட்டுக்கு எளிதில் சில நல்ல வகையான கதிர்களை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும் தீய கதிர்வீச்சுகளை தடுக்கும் சக்தியும் உண்டு. பட்டுக்கு தோஷம் கிடையாது. அதனாலதான் எத்தனை வகையான புடவைகள் வந்தாலும் பட்டு புடவைக்கு இருக்கும் மதிப்பு காலகாலமா குறையாம இருக்கு. தெய்வங்களுக்கு குறிப்பா அம்மனுக்கு சாற்றப்படும் புடவையில நேர்மறை சக்திகள் அதிகம் ஈர்க்கப்பட்டிருக்கும். அந்த புடவைய நாம நம்ம வீட்டுல வச்சிருந்தாலோ இல்ல நாம அதை கட்டிக்கிட்டாலோ அளவில்லாத நன்மைகளையும் தெய்வத்தின் அருளையும் பெறலாம். அம்பாளுக்கு கட்டுறதுக்காக நான் இந்த புடவைய மடிப்பெடுத்து நகராம இருக்கிறதுக்காக 3 இடத்துல கிளிப் போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து முந்தி பாகத்தையும் நாம அதே மாதிரி மடிப்பெடுத்து கிளிப் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி முன்கூட்டியே நம்ம கிளிப் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கட்டும் போது ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அம்பாளுக்கு புடவை கட்டுறதுல நிறைய விதம் இருக்கு. அதுல நமக்கு எது ஈஸியா தோணுதோ அதை நம்ம கட்டிக்கலாம். நம்ம வீட்டுல இந்த லட்சுமி விக்கிரகம் இருக்கு. ஏற்கனவே இதுல புடவையும் அட்டாச்சாவே வந்திருக்கு. ஆனா நான் வருஷா வருஷம் அம்பாளுக்கு எடுத்த புடவைய சார்த்தி அதுக்கப்புறம் தான் நான் வழிபாடு செய்வேன். இந்த விக்கிரகத்துல இருக்கிற புடவை அட்டாச்சா இருக்கிறதுனால இதுக்கு மேலேயே இந்த புடவையும் கட்டி விட்டுருவேன். நான் கட்டுற இந்த முறையில கட்டுறதுக்கு புடவைய நாம 2ஆ மடிச்சு கட்டிக்கணும். அதை இந்த மாதிரி சொருகி பின்னாடி இழுத்து நாம டைட்டா கட்டிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற கிளிப்பை எடுத்துட்டு சைட்ல இருக்கிற பார்டரை எடுத்து நம்ம கால் பகுதியில பார்டர் கொடுத்து நம்ம பின் பண்ணிக்கணும். கூடவே இந்த சைட்ல இருக்கிற ஃப்ரில்லையும் நல்லா அகலமா விரிச்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைட்ல இருக்கிற இந்த பார்டரையும் எடுத்து இன்னொரு கால்ல நம்ம இதே மாதிரி வச்சு நம்ம பின் பண்ணிக்கணும். டைட்டா கால்ல சுத்தி நம்ம பின் பண்ணும்போது காலுக்கு அந்த பார்டர் நல்லா எடுப்பா தெரியும். இப்போ கீழே இருக்கிற மடிப்பெல்லாம் சரி பண்ணி மேல இருக்கிற இந்த கிளிப்பையும் எடுத்துட்டு அந்த சின்ன சின்ன மடிப்புகளையும் நம்ம சரியா விரிச்சு விட்டு நம்ம பின் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் பின்னை விட இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணும்போது புடவையில ஓட்ட விழாம இருக்கும். அதுக்கப்புறம் பிளவுஸ் பீஸ இந்த மாதிரி நல்லா மடிச்சு மேல வச்சு நல்லா சுத்தி நம்ம பின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த முந்தானை எடுத்து இந்த மாதிரி போட்டு நம்ம சுத்தி கொண்டு முந்தானியும் விடலாம். இல்லனா நாம கட்டுற மாதிரி பின்னாடி விட்டு கூட பின் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணிருந்தேன். இந்த விக்கிரகத்துக்கு சைட்ல இந்த ஸ்டாண்ட்ல வெல்க்ரோ இருக்கு. இத இந்த திண்டுல இருக்கிற வெல்க்ரோவை வச்சு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த திண்டு வச்சுட்டாலே அம்பாள் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு வந்துரும். அதை எடுத்து அம்பாளுக்கு நகையெல்லாம் போட்டு விட்டாச்சு. கூடவே தோமாலையும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த தோமாலை வச்சுட்டாலே ஒரு தனி அழகு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த சைடு மாலை புதுசா வாங்கியிருந்தேன் அம்பாளுக்கு போடுறதுக்காக. அதையும் போட்டு விட்டுறலாம். இது ஆர்டிபிஷியல் தான் இருந்தாலும் அழகா தெரியுமேனு இதுவும் வாங்கியிருந்தேன். இந்த விக்கிரகத்திலேயே 2 சைடும் இந்த மாதிரி பூ அழகா தொங்குற மாதிரியும் கொடுத்திருக்காங்க. இந்த அலங்காரம் எல்லாமே முடிஞ்ச உடனே அம்பாளுக்கு நாம திருமாங்கல்யமும் கட்டி விட்டுறணும். இந்த சிலையில இருக்கிற தலை நம்ம தனியா எடுக்கலாம். அதுக்குள்ள சின்ன கலசம் இருக்கும். அந்த கலசத்துல நம்ம அரிசி மற்ற பொருள் எல்லாம் போட்டு இந்த தலையும் பிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே அம்பாள் அலங்காரமும் பண்ணிக்கலாம். உருவ அமைப்புல அம்பாளை அலங்காரமா பாக்கணுங்கிறதுக்காக இந்த சிலை அலங்காரம். இது கூடவே நம்ம எப்பவுமே தேங்காய் மாவிலை எல்லாம் வச்சு கலசம் வைப்போம். அப்படி ஒரு கலசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனை போட்டு அது மேல சிகப்பு நிற துணியை விரிச்சு அது மேலதான் வைக்க போறோம். நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் அம்பாளுக்கு கலசம் வைக்கிறதுக்காக இந்த தாமரை பீடம் எடுத்து வச்சிருந்தேன். அதுலதான் அரிசி போட்டு நாம கலசம் வைக்க போறோம். இந்த மாதிரி பீடம் இருந்தா இப்படி வச்சுக்கலாம். இல்லனா தலைவாழை இலை போட்டு அது மேல அரிசி பரப்பி அதுல கூட நம்ம கலசம் வைக்கலாம். இந்த அரிசி மேல கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் குங்குமம் 2ம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நாம கலச குடத்துல போட வேண்டிய பொருட்கள் பாத்தீங்கன்னா முதல்ல முழுக்க தண்ணீர் நிரப்பிக்கணும். அதுல கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து மஞ்சள் குங்குமமும் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் போடுற பொருள் பாத்தீங்கன்னா 5 ஏலக்காய், 5 லவங்கம், 5 சோலி, 5 தாமரை விதைகள், 5 கோமதி சக்கரம்,
5 குன்றின் மணி, ஒரு ஸ்ரீஃபலம் அதாவது ஒற்றை கண் தேங்காய்னு சொல்வாங்க. அப்புறம் 5 ரூபாய் நாணயம் ஒண்ணு, இல்லனா 1 ரூபாய் நாணயம் 5 நாணயங்கள் போட்டுக்கலாம். தங்கம் வெள்ளி போடலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி தங்கம் வெள்ளியில 2 நாணயங்கள் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு எலுமிச்சை கனியும் போட்டுக்கணும். இதுல நல்ல வாசனை இருக்கிற ஜவ்வாதும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஒரு சிகப்பு நிற பூவும் போட்டுக்கலாம். அது வீடியோல வரல. குடத்துல மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 5 இல்லனா 7 கணக்குல மாவிலை எடுத்து இந்த குடத்து மேல வச்சு நல்ல நிலையில இருக்கிற ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி முழுக்க மஞ்சள் வச்சு தடவிக்கோங்க. அதுல ஒரு குங்கும பொட்டும் வச்சு இந்த கலசத்து மேல வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கலச குடத்தை அப்படியே எடுத்து இந்த தாமரை பீடத்துல இருக்கிற அரிசி மேல வச்சு அம்பால இந்த கலசத்துல எழுந்தருளுமாறு கேட்டு வணங்கிக்கணும். இந்த குடத்துல நாம அரிசி போட்டும் இந்த கலசத்தை வைக்கலாம். நான் எப்பவுமே இந்த கீழே இருக்கிற கலசத்துல தண்ணீர் நிரப்பி கலசம் வைக்கிறது தான் வழக்கம். அதுக்கப்புறம் நான் பித்தளையில சில்வர் கோட்டிங் இருக்கிற இந்த முகம் தான் இந்த தடவை வச்சிருந்தேன். ஃபுல்லாவும் ஸ்டோன் ஒர்க் கூட இது பார்க்கவும் ரொம்பவும் அழகா இருந்தது. முகம் இருந்தா வைக்கலாம், இல்லனா வெறும் தேங்காய் வச்சு எளிமையான முறையிலயும் நம்ம வழிபாடு செய்யலாம். எல்லாமே உருவ அமைப்புல லட்சுமிய தத்ரூபமா பாக்கணுங்கிறதுக்காக நாம செய்யறது. அதோட லட்சுமினாலே அலங்கார பிரியை. நமக்கு எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு அலங்காரம் பண்ணலாம். ஆனந்தமா நம்ம வீட்டுல இருந்து நமக்கு அருள் புரியவும் செய்வா. இந்த கலசத்துக்கும் நம்ம வஸ்திரம் அணிவிக்கணும். அதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன பாவாடை வாங்கி வச்சிருந்தேன். இந்த மாதிரி பாவாடை இல்லைனாலும் ஜாக்கெட் பீஸ கூட நம்ம சுத்தி விட்டு வஸ்திரம் மாதிரி அணிவிக்கலாம். அதை தொடர்ந்து திருமாங்கல்யத்துக்கு ஒரு மஞ்சள் கிழங்க மஞ்சள் கயிறுல வச்சு கட்டி இந்த கலசத்துல இருக்கிற அம்பாளுக்கும் கட்டி விட்டு மஞ்சள்ல இல்லாம தங்கத்துல திருமாங்கல்யம் எடுத்து வச்சிருந்தா அதையும் கூட நாம கட்டி விடலாம். திருமாங்கல்யம் கட்டி விட்டோட அதுக்கு நாம கொஞ்சம் குங்குமமும் வச்சு விடணும். அம்பாள் 2 புறமும் குத்து விளக்கு வச்சு நாம ஏத்தி வைக்கணும். அந்த குத்து விளக்கு கீழே வைக்க கூடாது. ஒரு வாழை இலை வைக்கலாம், இல்லனா இந்த மாதிரி மனை வச்சு நாம வைக்கலாம். ஐஸ்வர்ய கோலம் போட்டிருக்கிற இந்த மனையில ஸ்ரீம்ங்கிற லட்சுமியுடைய பீஜ மந்திரமும் எழுதி இருக்கும். அடுத்து குலதெய்வத்துக்கு முதல்ல ஒரு சொம்புல தண்ணீர் நிரப்பி வச்சுக்கணும். அதுல மஞ்சள் போட்டு ஒரு பூவையும் வச்சு குலதெய்வத்தை நினைச்சு வேண்டி அதுல ஆவாகனம் செஞ்சுக்கணும். அடுத்தபடியா மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வைக்கிறது ரொம்பவும் சிரேஷ்டம். இதை தவிர விநாயகர் சிலை இருந்தாலும் நம்ம வச்சு வழிபடலாம். அவருக்கும் பொட்டு வச்சு பூ சமர்ப்பணம் செஞ்சு இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும்னு கேட்டு வணங்கிக்கணும். குத்து விளக்குக்கு கட்டுறதுக்கு இந்த மாதிரி லட்சுமி நாராயணா செட்டு நான் வாங்கி வச்சிருந்தேன். போன வருஷமே உங்களுக்கு காட்டியிருந்தேன். ரொம்பவும் அழகா இருந்தது. நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தீங்க. இந்த முறையும் அதே செட் தான் குத்து விளக்குக்கு கட்டி விட போறேன். விடியற்காலை 4 மணிக்கு தான் இந்த கலசம் வச்சு இந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருந்தேன். இது எல்லாமே முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 5 மணி ஆயிருச்சு. வெள்ளிக்கிழமை காலையில தான் அம்பாளுக்கும் கலசத்துக்கும் மாலை அணிவிச்சு விட்டுருந்தேன். நல்ல வாசனையோட இருக்கிற மல்லிப்பூ மாலை தான் நல்லா திண்டா கட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்பவுமே ஒரே ஒரு மாலை தான் போட்டு விடுவேன். அதிகமா மாலைகள் போட்டாலும் ஆபரணங்கள் இதெல்லாமே மறைக்கிற மாதிரி ஆயிரும். வியாழக்கிழமை காலையில ஃப்ரெஷ்ஷா இந்த பூக்கள் எல்லாம் கட்டி வாங்கிட்டு வந்திருந்ததுனால புனர் பூஜை முடிஞ்சும் கூட இந்த பூக்கள் எல்லாம் வாடாம அப்படியே இருந்துச்சு. வரலட்சுமி பண்டிகைக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு விளக்கு வாங்குறது வழக்கம். இந்த முறை நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல இந்த தொங்கும் கிளி விளக்கு வந்திருந்தது. சோ அதையே நான் எடுத்து பூஜைக்கு வச்சு ஏத்தி வச்சிருந்தேன். இந்த மாதிரி பாரம்பரியம் மிக்க விளக்குகள் எல்லாம் விசேஷ நாட்கள்ல ஏத்தி வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகா தெரியும். காலையில தேங்காய் உடைச்சு வச்சு பூ பழம் நெய்வேத்தியம் இதெல்லாமே வச்சு சிம்பிளா பூஜையை முடிச்சுக்கிட்டோம். வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையில 6 to 7 சுக்கிரஹோரை இருந்துச்சு. அந்த நேரத்திலேயே பூஜையும் செஞ்சிருந்தோம். லட்சுமி அஷ்டோத்திரம், லட்சுமி ஸ்துதி இதெல்லாமே சொல்லி பூஜை செஞ்சிருந்தேன். அன்னைக்கு பௌர்ணமி இருந்ததுனால சாயந்தரமா குங்கும அர்ச்சனை செய்யலான்னு காலையில செய்யல. நாம இந்த மாதிரி அம்பாளுக்கு இரவும் பகலும் முழிச்சிருந்து அவளுக்கு அலங்காரம் செஞ்சு அவளுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு வச்சு இந்த பூஜையெல்லாம் செய்யறோம். இந்த மாதிரி பூஜை செய்யாதவங்க சில பேருக்கு ஏன் இந்த அளவுக்கு பூஜை செய்யணும்னு கேள்வி இருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம், நாம அவ மேல வச்சிருக்கிற உணர்வு பூர்வமான ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இதுக்கு காரணம். நாம உள்ளுணர்வுல இருந்து அவளை நம்ப ஆரம்பிச்சிட்டாலே அவ நம்ம கூட எப்பவுமே இருப்பா. அத நான் உணர்ந்திருக்கேன். உணர்ந்தவங்களுக்கு எப்பவுமே கடவுள் கூட இருப்பாங்க. உணராதவங்களுக்கு அது வெறும் கல்லாதான் தெரியும். நம்பிக்கை இல்லாதவங்க வழிபடாம இருந்தாலும் பரவாயில்ல, நம்பிக்கையோட வழிபடுறவங்களை குறை சொல்லாம இருந்தாலே போதும். ஏன்னா நம்பிக்கைங்கிறது யாரும் சொல்லி வரக்கூடியது இல்ல. அவங்களே
உணர்ந்து வரக்கூடியது. நான் பார்த்த வரைக்கும் இந்த வரலட்சுமி நோன்பை ஒவ்வொரு வருஷமும் கடைபிடிச்சு வழிபட்டு வர்றவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதனால விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வழிபாடு செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும் போது இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. ரொம்பவும் சிம்பிளா கூட நீங்க படம் மட்டும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். நாம அவளை நம்பி வழிபட ஆரம்பிச்சிட்டாலே நாம எப்படி வழிபடணுங்கிறதைய கூட அவளே காட்டி கொடுப்பா. இப்படிதான் 20 வருஷம் முன்னாடி வாடகை வீட்டுல சிம்பிளா ஒரு கலசம் மட்டும் வச்சு வழிபட்டது இன்னைக்கு இந்த அளவுக்கு அம்பால கொண்டாடி வழிபட்டு இருக்கோம். எப்பவுமே நான் எந்த பதிவிலையும் பர்சனலா எந்த விஷயத்தை பத்தியும் பேச மாட்டேன். ஆனா லக்ஷ்மிய பத்தி மட்டும் நான் எல்லார்கிட்டயுமே சொல்லணும்னு நினைப்பேன். லக்ஷ்மினாலே பொன் பொருள் ஆபரணம் வசதி வாய்ப்பு அப்படி இப்படின்னு சொல்வாங்க. ஆனா எனக்கு அவ தைரியம். என் கூட எல்லா கஷ்டத்திலயும் கூட நின்னு இருக்கா. நான் இருக்கிறேங்கிறத நிறைய இடத்துல உணர்த்தியும் இருக்கா. அதனால யாருக்குமே கெட்டது நினைக்காம எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைச்சு மத்ததெல்லாம் அவளே பாத்துக்கிட்டோன்னு அவளை மட்டுமே நினைச்சு வழிபட்டாலே போதும். வெள்ளிக்கிழமைங்கிறனால 5 பச்சை மிளகாயும் ஒரு எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து கோர்த்து இந்த மாதிரி கற்பூரத்துல காட்டி அதை திருஷ்டி எடுத்து வாசல்லையும் மாட்டி விட்டாச்சு. ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி 2 பாகத்திலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு அம்பாளுக்கு திருஷ்டி எடுத்து அதையும் நிலைவாசல்ல 2 பக்கமும் வச்சாச்சு. இதெல்லாமே நம்ம வீட்டுல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடியதுதான். காலையில நம்ம வீட்டுல பூஜை இப்படிதான் இருந்தது. அன்னைக்கு காலையிலேயே கணவர் கையார நோன்பு கயிறும் கையில கட்டியாச்சு. அதை வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால உங்களுக்கு காட்ட முடியல. காலை மதியம் மாலை 3 நேரமும் வேற வேற நெய்வேத்தியம் செஞ்சு வச்சும் வழிபாடு செஞ்சிருந்தோம். அன்னைக்கு மாலைக்குள்ள பொண்ணும் தம்பியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் லட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க பொண்ணுதான் குங்கும அர்ச்சனை செஞ்சிருந்தா. அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அம்பாளுக்கு மங்களாரத்தி காட்டி பூஜையும் நிறைவு செஞ்சுக்கிட்டோம். பூஜை முடிஞ்ச உடனே சுமங்கலிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, வெற்றிலை பாக்கு, பூ, பழம், பிளவுஸ் பீஸ், கண்ணாடி வளையல், மெஹந்தி இப்படி எல்லாமே பேக்ல போட்டு ரெடியா வச்சிருந்தோம். சுமங்கலிகள் வர்றவங்க எல்லாருக்குமே இதெல்லாமே கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. மறுநாள் காலை புனர் பூஜை செஞ்சு அம்பாள் கலசத்தையும் பிரிச்சாச்சு. பிரிச்ச கையோட கலசத்துல இருந்த தேங்காய அரிசி டப்பால எடுத்துட்டு போய் வச்சாச்சு. கலசத்துல இருந்த தண்ணியும் வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டு வீட்டுல இருந்த செடி கொடிகள் எல்லாம் ஊத்தியாச்சு. இது எல்லாமே நான் போன வருட பதிவுல எல்லாமே காட்டி இருக்கேன். அதனால இந்த வருஷம் அதெல்லாமே வீடியோ எடுக்கல. அதெல்லாம் நீங்க பாக்கணும்னா போன வருஷத்து வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த முறையில தான் 2025 ஆண்டுக்கான வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டுல நடந்தது. அடுத்தடுத்த வருஷம் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவையும் இங்கே முடிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.